சஞ்சய் மீடியா, இது உங்க சேனல். வணக்கம். சஞ்சய் மீடியாவுக்காக உங்கள் மணியண்ணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், வீடு கட்டுவது எப்படி அப்படிங்கிறத பத்தி. வீடு கட்டுறதுக்கு கொஞ்ச நாள் பேசிக் நாலேஜ் வேணும். இந்த வீடியோ இருக்கு அப்படின்னா, புதுசா நீங்க வீடு கட்ட போறீங்க அப்படின்னா கொஞ்சம் அடிப்படை என்ன மாதிரி செலவு உங்களுக்கு இருக்குது, என்னென்ன தேவை, என்னென்ன டைம்ல என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விரிவாக்கம் தான் இந்த வீடியோ. நாங்கள் இந்த வீடியோ 3 பார்ட்டா போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் போடுறோம். பேஸ்மெண்ட் வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத பத்தி விளக்குறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ 3 பார்ட்டையும் பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வீடு எப்படி கட்டுறது, என்ன செலவு இருக்கு, என்ன மெட்டீரியல் வேணும், என்னென்ன மாதிரி நம்ம நடைமுறை செயல்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ. தயவுசெய்து எங்களுடைய இந்த 3 பார்ட்டையும் பாருங்க. நன்றி. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீட்டினுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 500 சதுரடி. இதனுடைய தோராயமான கட்டுமான மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் ரூபாய். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிலத்தை சமன்படுத்தணும். நிலத்தை சமன்படுத்துறதுக்கு ஜேசிபி இயந்திரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு வாடகைன்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபா கேட்குறாங்க ப்ளஸ் பேட்டா. உங்கள் இன்ஜினியர் போட்டு கொடுத்த வரைபடத்தை வச்சு காலை மனையில் நிலத்தை அளக்குறாங்க. அதன் மாதிரி வடிவத்தை வச்சு அந்த மாதிரி வடிவத்திற்கு ஏற்ப கம்பியை அடித்து அதில் கையில் கட்டி அறைகளை தனித்தனியாக பிரிக்கிறாங்க. பிரித்த பிறகு மூலமட்டம் பார்க்கறது. மூலமட்டம் அப்படிங்கிறதுதான் ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மூலமட்டம் கரெக்டாக இருந்தால் தான் கட்டடம் ஒழுங்கான வடிவத்தில் வரும், அளவு சரியாக இருக்கும். அதனால் மூலமட்டங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு பிறகு அந்த கருநிலை வடிவத்திற்கு மேலே சுண்ணாம்பை வச்சு ஒரு மார்க் பண்ணுறாங்க. அந்த மார்க்கை வச்சு தான் குழி தோன்றது. அந்த மார்க்கோட வடிவத்தில் தான் குழி தோண்டப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குறிச்சி வச்ச அந்த மார்க்குக்கு மேலே ஜேசிபி இயந்திரத்தை வச்சு ஆழமாக குழி தோன்றாங்க. இந்த குழி தோன்றதை அஸ்திவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்திவாரம் 2 முறையில் போடலாம். ஒன்று ஆட்களை கொண்டு போடலாம், இன்னொன்று ஜேசிபி இயந்திரம் மூலமாகவும் போடலாம். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்களை கொண்டு அஸ்திவாரம் தோண்டும் போது நாட்கள் அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். ஆனால் குழி ஒரு நேர்கோட்டில் ஒரு கச்சிதமான வடிவத்தில் இருக்கும். ஆனால் ஜேசிபி இயந்திரத்தை யூஸ் பண்ணும்போது வேலை குயிக்காக முடியும். ஆனால் கொஞ்சம் குழி சரியான வடிவத்தில் கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு செலவும் கம்மி, வேலையும் ஈஸியாக முடியும். அதனால் பெரும்பாலும் இப்போ ஜேசிபி இயந்திரத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. குழி எப்படி தோண்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தினுடைய அடிமட்டத்தில் கடினமான பரப்பு அடைகிற வரைக்கும் குழி தோண்டணும். கடின பரப்பு அப்படிங்கிறது தட்டு அப்படிம்பாங்க. அந்த கடின பரப்பு எவ்வளோ தூரமோ அந்த அளவுக்கு குழி தோண்டும். அஸ்திவாரம் கட்டுவதற்கு முதல்ல வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜல்லி, சிமெண்ட், கம்பிகள், மணல் மற்றும் செங்கல் மற்றும் இரும்பு. இவை தேவையான அளவுகளில் முதல்ல வாங்கிக்கிங்க. நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. பட் சிமெண்ட்டு தேவைக்கு வாங்கிக்கிங்க. சிமெண்ட்டு அதிகமாக ஸ்டாக் வச்சா கட்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிமெண்ட் மட்டும் கட்டுமானத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ ஆற்று மணல் தடை இருக்கிறதுனால மணல் கிடைக்கிறது கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. அதனால் இப்போ கட்டுமானம் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா எம்சாண்டு மூலமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. எம்சாண்டு கட்டுமானத்துக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக எம்சாண்டை யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கருங்கல்ல கொண்டு அஸ்திவாரம் எழுப்பப்படுகிறது. அஸ்திவாரம் பார்த்தீங்கன்னா, 1 சட்டி சிமெண்ட்டுக்கு 6 சட்டி மணல் அப்படிங்கிற விதத்தில் 1:6 அப்படிங்கிற விதத்தில் கலவை கலந்து கருங்கல்லை அடுக்கி அஸ்திவாரம் எழுப்பப்படுது. இந்த ரேஷியோவில் நீங்கள் கட்டினீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கு நல்லாயிருக்கும். அதனால் 1:6 அப்படிங்கிற ரேஷியோவில் நீங்கள் அஸ்திவாரம் கட்டலாம்.
இதுதான் பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்திவாரம். இதுக்கு மேலே தான் செங்கல் அடுக்கி ரூம்கள் எழுப்பப்படுது. இந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே பெல்ட் பீம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கட்டுவாங்க. கம்பியை சுற்றி அதுக்கு மேலே செங்கல் அளவுக்கு 90 இன்ச்சில் கட்டி அதுக்கு மேலே சிமெண்ட் ஜல்லிக்கரைசலை ஊற்றி பெல்ட் பீம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அடுக்குவாங்க. அந்த அமைப்புக்கு மேலே தான் செங்கல் சுவர் கட்டப்படுது. இதுதான் பெல்ட் பீமுக்கான கம்பியை வெட்டி கட்டக்கூடிய முறை. தேவையான அளவில் கம்பியை கட் பண்ணி பெல்ட் பீமுக்கான ஒரு கம்பி கட்டப்படுது. அஸ்திவாரத்துக்கு மேலே சுற்றிலுமே இந்த கம்பியை இப்படி வைத்து நன்றாக இணைத்து நகராத மாதிரி நல்ல கெட்டியான இடத்துல இந்த பெல்ட் பீமுக்காக இந்த சென்டரிங் அமைக்கப்படுது. இந்த சென்டரிங்கு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா 2 பலகையை வச்சு அந்த கலவையை வந்து வெளியே சிந்தாமல் இருக்கிறதுக்காக இந்த 2 பக்கமும் இந்த கலவையை வைக்கிறாங்க. சிமெண்ட், ஜல்லி மற்றும் மணல் கலவையை கொண்டு இந்த கரைசல் உருவாக்கப்படுது. இந்த கலவையை வந்து பெல்ட் பீம் அமைப்புக்குள்ளே கொட்டி சமன்படுத்தி ஒரு மேடை போன்ற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. இந்த பெல்ட் பீம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் மேல் சுவர் கட்டும்போது சுவர் விரிசலை தடுக்குது. சுவரில் அதிர்வுகளிலிருந்து காத்து சுவர் விரிசல் விடாமையும், நிலநடுக்கம் போன்ற காலங்களில் வீடு எந்த பாதிப்பும் அடையாமல் இருக்கிறதுக்காக இந்த பெல்ட் பீம் அமைப்பு உருவாக்கப்படுது. இதுதான் பெல்ட் பீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் வீடு கட்டும்போது கண்டிப்பாக இந்த பெல்ட் பீம் அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டினுடைய சுவர்கள் விரிசல் அடையாமல் காக்கும். நீங்கள் செலவாகுது அப்படின்ட்டு பெல்ட் பீம் அமைக்காமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக பெல்ட் பீம் அமைச்சிங்கன்னா அதிர்வு மற்றும் சுவர் விரிசல்லேருந்து கண்டிப்பாக உங்களுடைய செலவும் வீடும் சேஃப் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாஷிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தரைத்தளத்தை கெட்டிப்படுத்துகிற ஒரு முறை. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மண்ணை ஃபுல்லாக அந்த தரைத்தளத்தில் கொட்டி தண்ணி ஃபுல்லாக விட்டு நல்லா இரும்பு கம்பி கொண்டு நல்லா குத்தி தரையை கெட்டிப்படுத்துவாங்க. அப்படி கெட்டிப்படுத்தின பிறகு அது மேலே சிமெண்ட்டோ அல்லது டைல்ஸோ ஓட்டும் போது தான் தரை நெகிழாமல் நல்லா திடமாக இருக்கும். அதுக்காக வாஷிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை அமைக்கிறாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா தரைத்தளத்துக்கு மேலே ஜல்லியை கொட்டி அதன் மேலே சிமெண்ட் கலவையை கொண்டு சிமெண்ட் மற்றும் மணல் கலவையை கொண்டு தரைத்தளம் அமைக்கிறாங்க. இதன் மேல் நமக்கு தேவையான சிமெண்ட்டோ அல்லது டைல்ஸோ ஒட்டி தரைத்தளம் அமைக்கப்படுது. இதுதான் தரைத்தளம். ரூமுக்குள்ள அமைக்கப்பட்ட தரை. இதற்கு மேலே தான் டைல்ஸ் ஒட்டி உங்களுக்கு ஃப்ளோரிங் பண்ணப்படுது. பேஸ்மெண்ட் வரைக்கும் என்னென்ன நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் காமிச்சிருக்கோம். இது வந்து முதல் பாட்டு. நீங்கள் பேஸ்மெண்ட் வரைக்கும் என்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன செலவில் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து எங்களுடைய செகண்ட் பார்ட் வந்து விரைவிலேயே நாங்கள் வெளியிடுறோம். முதல் பாட்டை பார்த்து நீங்கள் வீடு கட்டும் போது ரெஃபரன்ஸாக இந்த வீடியோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம்.